எடுத்துக்காட்டு 7.22 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்காமல் 0,1 என்ற இடைவெளியில் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கும் என காட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 2 அப்படிங்கிற சமன்பாட்டை தீர்க்காம 0,1 அப்படிங்கிற இடைவெளியில ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சமன்பாட்டை தீர்க்க கூடாது, தீர்க்காம பண்ணணும். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த சமன்பாட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0,1ங்கிற இடைவெளியில ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும்னு சொன்னா மட்டும் போதும் இல்லையா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்தாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணலாம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இங்க எவ்வளோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும்னு நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ நம்ம கொஞ்சம் முரண்பாடா எடுத்துக்கலாம். ஸோ எப்படி முரண்பாடா எடுக்கலாம் அப்படின்னா ஸோ 2 ரூட்ஸ், அதாவது அதுக்கு வந்து 2 தீர்வு இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கும்னு அவன் சொல்லியிருக்கான். நம்ம கொஞ்சம் முரண்பாடாக ரெண்டு தீர்வு இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பெரிய கிளாஸ் வந்துடும் இல்லையா? ஸோ 11, 12ஆம் வகுப்பு அப்படியெல்லாம் வரும்போது ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டியா, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் சப்பாத்தி சாப்பிடல, பூரி சாப்பிடல, உப்மா சாப்பிடல, அப்ப இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? சோ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றது எப்படி இருக்கு? சோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டா வரது நல்லா இருக்கு இல்லையா? நான் சப்பாத்தி சாப்பிடல, பூரி சாப்பிடல, உப்மா சாப்பிடல, நான் இட்லி தான் சாப்பிட்டேன். சோ இப்படி சொல்றது எப்படி இருக்கு? அப்ப இது 3 சாப்பிடலன்னா அப்ப என்ன சாப்பிட்டுருப்பேன்? நான் இட்லி தான் சாப்பிட்டேன். சோ இது எப்படி சொல்றது எப்படி இருக்கு? கொஞ்சம் சுத்தி வெளிச்சு வர மாதிரி தாங்க இருக்கும். சோ அதான் முரண்பாடாக எடுத்து நம்ம பண்ண போறோம். சோ இப்ப நான் முரண்பாடாக எடுக்க போறேன். எப்படின்னா இதுக்கு 2 தீர்வுகள் இருக்கும்னு எடுக்க போறேன். அப்ப நான் 2 தீர்வுகள் இருக்கும்னு எடுத்தேன்னா எனக்கு அது சப்போஸ் ஃபெயில் ஆயிருச்சு, நான் என்னோட இதுல எடுத்ததை வந்து நான் என்ன எடுப்பேன்? 2 தீர்வுகள் இருக்கும்னு எடுக்க போறேன். ஸோ இந்த 2 தீர்வுகள் இருக்கும்னு எடுத்தது எனக்கு தப்பாயிருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம கேட்டதுக்கு நம்மளோட கேள்வியில ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை சொல்றதுக்காக முரண்பாடாக வரப்போறோம். ஸோ முரண்பாடாக எப்படி எடுத்து வரப்போறோம்னு பாருங்க. ஸோ முரண்பாடாக எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா இப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, ஆல்பா பீட்டா, ஆல்பா மற்றும் பீட்டாவை மூலமாக கொண்டு மூலமாக எடுக்க. சோ ஆல்பா மற்றும் பீட்டாவை மூலமா எடுத்துட்டோம். சரி, இப்போ எஃப் ஆஃப் ஆல்பாங்கிறது எப்படி இருக்கும்? 0. ஏன்? மூலமா எடுத்திருக்கோம்னா கண்டிப்பா அது எதுல போட்டாலும் 0 ஆயிடும். அதான் மூலமா எடுக்கிறது. மூலமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொண்டு போய் எந்த சமன்பாட்டுல போட்டா, இப்ப நான் ஆல்பாங்கிறது இந்த ஆல்பான்னு வந்துடும். இப்ப இந்த ஆல்பாக்கு பதிலா நான் என்ன போட்டாலும் எனக்கு 0 ஆயிடும். சோ அதுதான் நான் மூலமா எடுத்துக்கிறது. மூலமா எடுத்துக்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா சோ அதுக்கு பதிலாக நான் எதை போட்டாலும் எனக்கு அந்த சமன்பாடு 0 ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அப்ப எஃப் ஆஃப் ஆல்பா 0, அப்ப எஃப் ஆஃப் பீட்டாவும் எப்படி இருக்கும்? 0வா மாறிடும். ஏன்? சோ நான் அதை மூலமா எடுத்திருக்கேன். சோ ஆல்பா பீட்டா மூலமா எடுக்கும் போது சோ அதுக்கு பதிலாக என்ன போட்டாலும் இந்த சமன்பாடு 0 ஆயிடும். சோ இப்ப எஃப் ஆஃப் ஆல்பா என்ன ஆகும்? 0 ஆயிடும். எஃப் ஆஃப் பீட்டா என்ன ஆகும்? 0 ஆயிடும். புரிஞ்சுதா? சரி, இப்போ எஃப் ஆஃப் ஆல்பா எஃப் ஆஃப் பீட்டா 0 ஆயிடுச்சு. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? எஃப் என்பது சொல்லலாம் மூடிய இடைவெளி ஆல்பா கமா பீட்டாவில் தொடர்ச்சியானது. அதே கதை தான் சரியா? தொடர்ச்சியானது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது
திறந்த இடைவெளி ஆல்பா கமா பீட்டாவில் அதுல தொடர்ச்சியானது இல்ல வகையிடத்தக்கது. சரிங்களா? சோ அப்போ f of x வந்து எப்படி மூடிய இடைவெளி திறந்த இடைவெளி ரெண்டுலயும் மூடிய இடைவெளியில தொடர்ச்சியானது திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கதுன்னு எடுத்தாச்சு. இப்போ f of x இப்படி எடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்கான்? தீர்க்காமல் 0,1 அப்படிங்கிற இடைவெளியில ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? சரி, இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன? f of இப்போ f of alpha f of beta சமம் தானே? அப்ப f of alpha equal to f of beta. அப்போ இந்த மூன்று சமன்பாடும் வரக்கூடிய ஒரே தேற்றம் ரோலிங் தேற்றம். அவ்வளவுதான். இப்ப ரோலிங் தேற்றத்தின்படி எப்படி எடுத்துக்கலாம்? ரோலிங் தேற்றத்தின்படி சோ ரோலிங் தேற்றத்தின்படி எப்படிங்க எடுத்துக்கலாம்? f dash of c equal to 0. இப்ப cங்கிற ஒண்ணு 0,1ல இருந்து எடுத்துப்போம். cங்கிற ஒண்ணு 0,1ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? f dash of c equal to 0ன்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? f dash of c equal to 0. அப்ப f of x என்ன? அப்ப f dash of x எப்படி இருக்கும்? f dash of x 4x cube இல்லையா? சோ 4 முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு பவர் கம்மியாகும் 4x cube வந்துரும். பிளஸ் 2 into இந்த x cube பண்ணா 3x square minus 0 மாறிலியே பண்ணா 0. So, f dash of x equal to 4x cube plus 6x square. 4x cube plus 6x square. So, f dash of x எப்படி இருக்கும்? 4x cube plus 6x square இருக்கும். அப்போ f dash of c எப்படி இருக்கும்? f dash of x எப்படி இருந்துச்சு? 4x cube plus 6x square இருந்துச்சு. அப்போ f dash of c எப்படி இருக்கும்? 4c cube plus 6c square இல்லையா? equal to c. இது equal to 0 வருமா? கண்டிப்பா இது greater than 0 இருக்கும். ஏன்னு கேளுங்களேன். இப்போ f dash of நீங்க c கூட மாத்த வேணாம், x ன்னு கூட வச்சுக்கலாம். இதுல நீங்க c ன்னு மாத்தணும்னு அவசியம் இல்லை. சோ இதுவே தானே இதோட தீர்வு தானே சொல்லியிருக்காங்க. நீங்க x ன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. c கூட நீங்க மாத்தணும்னு ஒரு இதுவும் இல்லை. சரி, அப்ப நீங்க x ன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 4x cube இது கண்டிப்பா 0க்கு சமமா இருக்காது இல்லையா? பாசிட்டிவ், இது ஃபுல்லா பாசிட்டிவ், அதாவது மிகை இல்லையா? சோ மிகையா இருந்தா கண்டிப்பா அது 0வோட பெருசா தான் இருக்கும். கண்டிப்பா 0க்கு சமமா இருக்காது. அப்ப 0வோட எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்கும். ஏன்? அது மிகையா இருக்கு, அதனால 0வோட அது பெருசா தான் இருக்கும். அப்போ 4x cube plus 6x square எப்படி இருக்கும்? greater than 0. சரிங்க, இப்போ greater than 0வா இருக்கா? அப்ப greater than 0வா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? கண்டிப்பா f dash of x வந்து not equal to 0. ஏன் not equal to 0 வந்துச்சு? ரோலிங் தேற்றப்படி f dash of x equal to 0 தான் வரணும். ஏன் not equal to 0 வந்துச்சு? நம்ம என்ன எடுத்தோம்? முரண்பாடாக எடுத்திருக்கோம். சோ முரண்பாடாக எடுத்துட்டோம். அப்போ நம்ம எண்ணியது தவறு, நாம் நினைச்சது தவறு. சோ அப்ப எப்படி இருக்கும்? ஆல்பா பீட்டாங்கிறது இரண்டு மூலமாக இருக்காது. இரண்டு மூலம், அதுல ஒரே ஒரு மூலம் தான் இருக்கும். சோ ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஆல்பா பீட்டாவை இரண்டு தீர்வாக எடுக்க, இரண்டு தீர்வுகளாக எடுக்க. சோ அப்போ ரெண்டு தீர்வுகள் இருக்காது, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். மூலத்தை எடுத்து தீர்வுகள்னு போட்டுக்கோங்க. சோ இப்ப ரெண்டு தீர்வு, ஆல்பா பீட்டான் ரெண்டு தீர்வு எடுத்தோம், ஆனா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஏன்? ரெண்டு தீர்வு எடுத்தோடனே ஃபெயில் ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு ரோல்ஸ் தீரம். அப்போ ரோலிங் தேற்றம் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. எதனால 0 நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு? நம்ம முரண்பாடா ஆல்பா பீட்டா இரண்டு தீர்வுகளா எடுத்திருக்கோம், ஆனா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கணும் தான் கேள்வியில கொடுத்திருக்கான். சோ அப்போ நம்ம கரெக்டா எடுத்திருந்தோம்னா நமக்கு f dash of x வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். சோ therefore நாம் எனவே நாம் எண்ணியது தவறு. our assumption is wrong. நம்ம எண்ணியது தவறு. அப்போ என்ன வரும்? ஒரே ஒரு, அதாவது இந்த சமன்பாட்டிற்கு 0,1 என்ற இடைவெளியில் ஒரே ஒரு தீர்வு தான் அமையும். இச்சமன்பாட்டிற்கு
0,1 என்ற இடைவெளியில் ஒரே ஒரு தீர்வு தான் அமையும். ஏன்னா ரெண்டு தீர்வு அமையாது. ஏன்னா நம்ம ரெண்டு தீர்வு எடுத்து பார்த்தோம், ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஒரே தீர்வு தான் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தீர்வு தான் அமையும். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டி 7.23 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோலின் தேற்றப்படி an x power n plus an minus 1 x power n minus 1 plus a1x plus a0 என்ற பல்லுறுப்புக்கோவையின் இருவேறு மெய்பூஜ்ஜியமாக்கிகளுக்கு இடையில் n a power n x power n minus 1 plus n minus 1 into a power n minus 1 x power n minus 2 plus a1 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியமாக்கி அமையும் என நிறுவுக. ஸோ இதுக்கு ஒரு பூஜ்ஜியமாக்கி அமையும்னு மட்டும் சொன்னா போதும். சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம p of xன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறத p of x ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த பல்லுறுப்புக்கோவையை p of xன்னு எடுத்துக்கலாம். அப்போ p of x எப்படி இருக்கும்? p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus plus a1x plus a0. இப்போ p dash of x எப்படி இருக்கும்? p dash of xங்கிறது இது ஒரு தடவை வகையிடணும். வகையிட்டோம்னா n a power n x power n minus 1 plus n minus 1 into a n minus 1 x power n minus 2 இந்த மாதிரி கடைசியில a1 வரும். x பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிரும். இப்போ a1 வரும். a0 கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். சரியா? சரி, இப்போ p dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஆல்பா மற்றும் பீட்டாவை இரண்டு தீர்வுகளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆல்பா மற்றும் பீட்டா என்பவை இரண்டு தீர்வுகள் ஆகும். சோ ரெண்டு தீர்வா எடுத்துக்க போறோம். இல்லனா இரண்டு தீர்வுகள் என்பனவற்றை இரண்டு தீர்வுகளாக இரண்டு தீர்வுகளாக எண்க நினைச்சுக்கலாம். சோ ரெண்டு தீர்வுகளா வச்சுக்கலாம். ஆல்பா மற்றும் பீட்டாவை ரெண்டு தீர்வுகளா வச்சுக்கலாம். சரி, இப்போ ஆல்பா மற்றும் பீட்டாவை ரெண்டு தீர்வா வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய p of alpha p of beta எப்படி இருக்கும்? 0வா இருக்கும் இல்லையா? சோ அப்ப p of ஏன்னா நமக்கு ஆல்பாங்கிற இடத்துல நம்ம எதை போட்டாலும் 0 ஆயிடும். ரெண்டு தீர்வுகளா வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு எதை போட்டாலும் 0 ஆகிறது தான் தீர்வு இல்லையா? சோ அப்ப p of alphaவும் 0, p of betaவும் 0. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? p of x என்பது closed, அதாவது மூடிய இடைவெளி ஆல்பா கமா பீட்டாவில் தொடர்ச்சியானது. எப்படி இருக்கும்? தொடர்ச்சியானது. அடுத்தது p of x என்பது மூடிய இதுல திறந்த இடைவெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வகையிடத்தக்கது. அவ்வளவுதான். சோ ஓபன் இன்டர்வல் a, b, அதாவது திறந்த இடைவெளி a, b ல வகையிடத்தக்கது. சரிங்க, இப்போ இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. p of alpha equal to p of beta அப்படின்னா என்ன தேற்றம்? நிச்சயமா ரோலின் தேற்றம். மூன்று நிபந்தனைகள் வந்துருச்சு. சோ ஒன்னு தொடர்ச்சியானது, ஒன்னு வகையிடத்தக்கது, இன்னொன்னு சமமா இருக்கு. அப்ப என்னது? ரோலின் தேற்றம். அப்ப ரோலின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? p dash of c equal to 0 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ p dash of c equal to 0 அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? சோ p dash of c equal to 0 ன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? p dash of c equal to 0 ன்னு எடுக்கும்போது என்ன கிடைக்கும்?
இப்போ p dash of c 0னா என்ன அர்த்தங்க? p dash of c னா இது அப்படியே c ல மாத்தி எழுதுறது இல்லையா? சோ அப்போ p dash of c 0னா என்ன அர்த்தம்? c என்பது p dash of xற்கு பூஜ்ஜியமாக அமையும். p dash of xற்கு பூஜ்ஜியமாகும். புரிஞ்சுங்களா? சோ அப்போ c என்பது p dash of xற்கு பூஜ்ஜியமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? c is a 0 of p dash of x. அப்போ cங்கிறது p dash of xற்கு பூஜ்ஜியமாகும். அப்படின்னா p dash of x என்ன? சோ இது அப்போ இது வந்து எப்படி இருக்கு? 0வா இருக்கு. சோ பல்லுறுப்புக்கோவைன்னு ஒரு பூஜ்ஜியமாக்கி அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, பூஜ்ஜியமாக்கி அமையும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ p dash of x தான் 0. அப்ப இதுதான் 0. அப்போ இது எப்படி வரும்? n அப்போ n x power n minus 1 plus n minus 1 into a power n minus 1 x power n minus 2 plus dot 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 plus a1 equal to 0. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் நம்ம இவ்ளோ நேரம் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்ப p dash of c equal to 0னா என்ன அர்த்தம்? cங்கிறது p dash of x ற்கு பூஜ்ஜியமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? p dash of x க்கு 0ன்னு அர்த்தம். அப்ப p dash of x equal to 0ன்னு அர்த்தம். அப்ப p dash of x என்னன்னு எடுத்துருந்தோம்? an x power n minus 1 plus n minus 1 into an minus 1 x power n minus 2 plus dot 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 up to plus a1 வரைக்கும் எடுத்திருந்தோம். சோ அது 0. புரிஞ்சுதுங்களா? சோ இததான் அவங்க கேள்வியிலும் சொல்லியிருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியமாக்கி அமையும்னு சொல்லியிருக்காங்க. 0ன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 7.24 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x power 4 minus 6x cube minus 11x square plus 24x plus 28 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7 எனில். சோ இந்த பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2x cube minus 9x square minus 11x plus 12 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியம் 2,7 இருக்கும் அப்படிங்கிற இடைவெளியில அமையும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ இதனுடைய பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7ன்னு சொல்லணும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. x power 4 plus minus 6x cube இதை வந்து நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்போ f of x ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா p of x ன்னு கூட எடுத்துக்கலாம். சோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பல்லுறுப்புக்கோவைங்கிறங்காட்டி நம்ம p of x ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்போ p of x equal to x power 4 minus 6x cube அடுத்தது minus 11x square அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? plus 24x plus 28. சோ நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை என்னன்னு எடுத்துக்கிறோம்? p of x ன்னு எடுத்தாச்சு. இப்போ p dash of x கண்டுபிடிச்சிடலாமா? சோ இப்போ p dash of x எப்படி இருக்கும்? இந்த 4 முன்னாடி வந்துரும், 4x cube. இந்த 3 முன்னாடி வந்துரும், minus 18x square. இந்த 2 முன்னாடி வந்துரும், 11 2s are 22 minus 22x plus 24. x வராது. சோ x பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும். சோ plus 24 மாறிலிய பண்ணும்போது 0. 28ங்கிறது மாறிலி. சோ அதை பண்ணும்போது வகையிடும்போது 0. அப்ப என்ன வரும்? 4x cube minus 18x square minus 22x plus 24. சோ இதுதான் வந்து p dash of x ன்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப p of x, p dash of x எடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா p of x அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல போறோம், p dash of x என்னன்னு சொல்ல போறோம். இதுல 2 பொதுவா எடுத்துக்கோங்களேன். 2 பொதுவா எடுத்து பாருங்க என்ன வருதுன்னு. 2x cube minus 9x square minus 11x plus 12 வரும் இல்லையா? சோ அது இங்க இருக்கிறது பாருங்க. சோ பல்லுறுப்புக்கோவை ஒரு பூஜ்ஜியம். 2x cube minus 9x square 11x plus 12 இருக்கா? சோ ஒண்ணும் இல்லைங்க. சோ இதை நம்ம q of x ன்னு எடுத்துக்கலாம். இதை p of x ன்னு எடுத்துக்கோமா? அப்ப இதை q of x ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்க உள்ள இருக்கிறது என்ன? q of x. அப்ப 2 into q of x. சோ அதுதான் நம்மளுடைய p dash of x. சோ அப்ப p dash of x என்ன? 2 into q of x. ஏன்னா நம்ம கொடுத்திருக்க கேள்வியில இதை ஃபர்ஸ்ட் p of x பல்லுறுப்புக்கோவையோட இதை p of x ன்னு எடுத்துட்டோம். இதை q of x ன்னு எடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி,
இப்போ 2 இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பி அப்படிங்கிறது பி ஆஃப் எக்ஸ் என்பது எதுல 2,7 அதாவது மூடிய இடைவெளி 2,7 எப்படி இருக்கும்? தொடர்ச்சியானது. இதே P of x என்பது திறந்த இடைவெளியில் எப்படி இருக்கும்? திறந்த இடைவெளி 2,7 தொடர்ச்சியானது கிடையாது. அப்போ வகையிடத்தக்கது. புரிஞ்சுங்களா? சோ இப்ப தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது எப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ உங்களுக்கு திருப்பி சொல்றேன். மூடிய இடைவெளியில வந்துச்சுன்னா அது வந்து தொடர்ச்சியானது. இதே திறந்த இடைவெளியில வந்துச்சுன்னா அது வந்து வகையிடத்தக்கது. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம Q of x எடுத்தோம் இல்லையா? சோ இப்ப இந்த Q of x வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் Q of 7 எடுத்துக்கலாம். சோ இப்ப Q of x தெரியும். சோ இப்ப Q of 7 போட்டு பாருங்க. ஏன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. 2, 7 வந்து பூஜ்ஜியமாக்கிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2வையும் 7வையும் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ Q of 7 போட்டு பாருங்க. Qல போட்டு பாருங்க. இப்போ Q of x என்ன? 2x3. இங்க சைடில் எழுதிக்கோங்க. Q of x என்ன? 2x3 minus 9x² minus 11x plus 12 இல்லையா? சரி, இப்போ Q of 7 போட்டு பாருங்க. ஏன் 7 போடுறோம்னா 2, 7 பூஜ்ஜியமாக்கிகள் கொடுத்துருவாங்க. அப்ப ரெண்டையும் போட்டு பார்க்கலாம். ரெண்டும் சமமாகுதான்னு பார்க்கலாம். இப்போ Q of 7 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 into 7 7s are 49, 49 into 7 என்ன வரும்? 216 இல்லையா? 49 into 7 போடுங்க. 7 7s are 49, 5 7 9s are 63, 7 4s are 28, 2 9 30, 34, 343. அப்போ 2 into 343 minus 9 into x². இப்போ 7 square 49 minus 11 into 7 plus 12. அப்போ என்ன வரும்? 2 3s are 6, 2 4s are 8, 2 3s are 6 minus 9 9s are 81, 9 4s are 36, 36 44. So அப்போ 44 441 minus 77 plus 12. அப்போ என்ன வரும்? 686 plus 12 என்ன? 8 9 698. அப்போ 441 minus 77 என்ன வரும்? 441 minus 77 என்ன வரும் நமக்கு? ஸோ இதுல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரியுமே. 4 இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 5 1 518 இல்லையா? சப்போ 686 minus 518. இப்போ 686ல 518 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 180. ஸோ 180ங்கிறது greater than 0. 180ங்கிறது எப்படி இருக்கும்? 0வோட ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல 180 0வோட பெருசு, அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. புரிஞ்சுதா? ஸோ அதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது Q of 2 கண்டுபிடிக்க போறோம். 2 போட்டு பாருங்க என்ன வரும்னு. Q of xல 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? இருங்க இதெல்லாமே எடுத்துடலாம். ஸோ இப்போ 2 போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2 cube 8, 8 2s are 16. அப்போ 16 minus 2 square 4, 4 9s are 36. அப்போ minus 36 minus 11 2s are 22 plus 12 வரும். அப்போ 16 plus 12 6 7 8 22 இல்லையா? 6 7 8 22. இங்கே ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா minus 8 5 58. அப்போ 28ல 58 போச்சுன்னா 30. ஸோ அப்போ minus 30. ஸோ அப்போ இது என்னது? minus 30. ஸோ இது எப்படி இருக்கும்? less than 0. அப்போ ஒன்று greater than 0, ஒன்று less than 0. அப்போ நம்மளோட புள்ளிகள் பார்க்கணும். ஸோ எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும்? 2,7 இருக்கணும் இல்லையா? அப்போ Q of x என்ற பல்லுறுப்புக்கோவை ஒரு 0 2,7 என்ற இடைவெளியில் அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ Q of இப்போ இது ரெண்டுமே என்ன? Q of 7ம் Q of 2ம் சமம் கிடையாது. ஸோ இப்போ ஒன்று greater than 0வா இருக்கு, ஒன்று less than 0வா இருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, Q of x என்ற பல்லுறுப்புக்கோவை, அதாவது Q dash of C equal to 0ன்னு வரும்.
q dash of c equal to 0 போடுவோம். அப்ப c என்பது q dash of xக்கு போயிடும். ஸோ அப்போ q of xக்கு போச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இருங்க நான் சொல்றேன். q of x என்ற பல்லுறுப்பு கோவை ஒரு பூஜ்ஜியம் 2,7 என்ற இடைவெளியில் அமையும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நம்ம சொல்லலாம்? ஸோ q of x அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவை வந்து ஒரு 0,2,7 அப்படிங்கிற இடைவெளியில அமையும்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ 1 greater than 0, 1 less than 0வா இருக்கு. அப்ப கண்டிப்பா 2,7 அப்படிங்கிற இடைவெளியில அமையும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.25 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f of x equal to x minus x square 1 less than or equal to x less than or equal to 2 என்ற சார்பிற்கு 1,2 என்ற இடைவெளியில் சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பினை காண்கன்னு சொல்லியிருக்காங்க.